லெப்பைக்க இதோ வந்து விட்டேன், லா ஷரீக லக லெப்பைக் உனக்கு இணை துணை இல்லை, இறைவா இதோ வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒப்புதல் வாக்குமூலம் தருகின்றோம். என்ன ஒப்புதல் வாக்குமூலம் என்றால், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் புகழ் அனைத்தும் எனக்கு கிடைத்திருக்கும் அத்தனை சௌகரியங்கள், சௌபாக்கியங்கள், அருட்கொடைகள் எல்லாம் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக உனக்கே சொந்தம், லக வல் முல்க் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கே சொந்தம், லா ஷரீக லக் யா அல்லாஹ் உனக்கு இணை துணை இல்லை என்ற இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்க வேண்டும், உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதுவரைக்கும் என்றால் கஅபத்துல் முஷர்ரஃபாவை பார்க்கும் வரை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். சில பேர் தல்பியா சொல்லும் பொழுது லப்பை அல்லாஹும்ம லப்பை லப்பை லா ஷரீக லக லப்பை அப்படின்னுவாங்க. அப்படி இல்ல, அது இக்கு வரணும் கடைசியில. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று எழுத்தம் திருத்தமாக இதெல்லாம் உங்களுக்கு குழுவில் அனுப்பப்பட்டிருக்கிறது. குழுவில் அனுப்பப்பட்ட செய்திகளை எல்லாம் இங்க பார்க்காட்ட ஊருக்கு போயாவது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அனுப்பப்பட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே ஏறக்குறைய 80% பேர் நம்மோடு உம்ரா வந்தவர்கள். ஏன்னா உம்ரா வந்தவங்களே வந்திருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். சில பேர் புதிதாக, சிலர் முதலாக கஅபத்துல் முஷர்ரஃபா பார்க்க வந்திருக்காங்க. ஒருத்தர் உதவி ஒத்தாசையாக கொள்ள வேண்டும், கல்வியாக உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் கஅபத்துல் முஷர்ரஃபாவை பார்க்கும் வரை. அல்ஹம்துலில்லாஹ். அங்கே போகும் பொழுது நம்ம ஹரம் ஷரீஃபினுள் நுழையும் பொழுது ஒரு துஆ இருக்கு. ஹரம் ஷரீஃபில் நுழையும் பொழுது ஒரு துஆ இருக்குது. அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை ஓதியவர்களாக தல்பியா ஓதிட்டே போகணும். உள்ளே போயிட்டு கஅபத்துல் முஷர்ரஃபாவை பார்க்கும் வரை தல்பியா ஓதிட்டே போறோம். கஅபத்துல் முஷர்ரஃபா பார்த்ததற்கு பிறகு தல்பியாவை நிறுத்திடணும். கஅபத்துல் முஷர்ரஃபா பார்த்தோன்னா தல்பியாவை நிறுத்தி, எல்லாமே உங்களுக்கு கூட வந்து நம்ம சொல்லுவோம், நீங்களும் சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். தல்பியாவை நிறுத்திட்டு கஅபத்துல் முஷர்ரஃபாவை பார்த்தவுடன் ஒரு துஆ இருக்கு. اللهم زد هذا البيت شرفا وكرما وبرا ومهابة ووقارا وتعظيما என்று சொல்லக்கூடிய துஆ இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த இடத்துல சொல்லிக் கொடுப்போம். அந்த துஆவை சொன்னவர்களாக உள்ளே கஅபத்துல்லாஹ் கீழே இறங்கிடுறோம். கீழே இறங்கி இன்ஷா அல்லாஹ் தஹியத்துல் ஹரம் என்று சொல்லக்கூடிய 2 ரக்அத் தொழுகிறோம். தொழுகையோட நாங்கள் 2 கஅபத்துல் முஷர்ரஃபாவை பார்த்து உள்ள கிடங்கில் இருக்கக்கூடிய அத்தனையையும் அல்லாஹ்விடத்திலே வெளியாக்கி நம்முடைய பூரா பாரத்தையும் அல்லாஹ் இருக்கு. ஏன்னா எல்லோருடைய பாரத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதிமிக்க ஒரே நாயக் அல்லாஹ் மட்டுமே தான். மொத்த விஷயங்கள் அல்லாஹ்ட்ட இறக்கிட்டு நம்ம மனவுரையை நம்ம அல்லாஹ்க்கு துஆ செய்வோம். அந்த துஆ செய்தவர்களாக அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் குழுவாக நம்ம இப்பதான் இபாதத்தை அடுத்த ஸ்டெப் நம்ம போறோம். தவாப் செய்வதற்காக நம்ம தோன்றுகிறோம். தவாப் செய்வதற்காக ஹஜருல் அஸ்வத் என்ற இடத்திலிருந்து நம்முடைய தவாப் தோன்றும். அந்த தவாப் என்பது 7 சுற்றுக்கள் கொண்டது ஒரு தவாஃபா. 7 சுற்றுக்கள் கொண்டது ஒரு தவாஃபாகும். கஅபத்துல் முஷர்ரஃபாவை பக்கம் உள்ளங்கையை முன்னோக்கியவர்களாக, உள்ளங்கையை ஹஜருல் அஸ்வதை முன்னோக்கியவர்களாக இந்த துஆவை சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஈமானம் பிக வ தஸ்தீகன் பி கிதாபிக வ வஃபாஅன் பி அஹ்திக வ இத்திபாஅன் பி சுன்னத்தி நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற துஆவை ஓதியவர்களாக நம்ம நம்முடைய தவாஃபை துவக்குகின்றோம். தவாஃபை துவக்கி அந்த தவாஃபில் 7 சுற்றுக்களிலும் ஆண்கள் அந்த முதல் 3 சுற்றுக்களில் தங்கள் வலது புஜம் தெரியுமாறு திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வலது புஜம் தெரியுமாறு ஆண்கள் முதல் 3 சுற்றுக்கள்ல, பெண்கள் யூஸ்வலா இருப்பாங்க. அதே போன்று அந்த 3 சுற்றுக்களிலும் நடையை துரிதமாக நடக்க வேண்டும். ஆண்கள் துரிதமாக நடக்க வேண்டும். 7 சுற்றுக்களும் வலது புஜம் தெரிந்திருந்தால் தவறில்லை, தாராளமா அப்படி இருக்கு. 2க்குமே ஆதாரங்கள் இருக்குது. சோ இந்த மாதிரி நம்முடைய தவாஃபை செய்கின்றோம். தவாஃப் செய்யும் பொழுது தெரிந்தவைகளை ஓதிக்கொள்ளலாம், என்ன தெரியுமோ அதை ஓதிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சுற்றிலும் ருக்னுல் யமானி என்ற இடத்திலே நம்ம கடக்கும் பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ருக்னுல் யமானியிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் நாம ஓத வேண்டும். அதே போன்று இந்த ஹஜருல் அஸ்வதை தொடுவதற்கான முயற்சிகள் அவையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பயான்களை சொல்லுவோம். இது எப்படி என்னன்றதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சோ 7 சுற்றுக்கள் செய்வது ஒரு தவாஃபாகும். அந்த தவாஃபை முடித்ததற்கு பின்னால் மகாம் இப்ராஹிம் என்ற பகுதி, அந்த பகுதியில் எல்லா பகுதி மகாம் இப்ராஹிமுடைய பகுதி தான். அந்த பகுதியில் நம்ம 2 ரக்அத் தவாஃபுடைய சுன்னத் 2 ரக்அத் சொல்ல வேண்டும். தவாஃபுடைய சுன்னத் 2 ரக்அத் சொல்லணும். அதுல முதல் ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூரா. முதல் ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவுக்கு பிறகு என்ன ஓதணும்?
குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூராவும், இரண்டாவது ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஓதி 2 ரக்அத் தொழுதுவிட்டு நம்முடைய வேண்டிய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அடுத்து சம்சம் தண்ணீர் அருந்துதல். இப்பொழுதெல்லாம் ஹரம் ஷரீஃப் ரெனோவேஷன் விஸ்தீர்ணம் அந்த பணிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆனால் எந்த இடத்துலயும் தொழுகையாளிகளுக்கோ தவாப் செய்யறவங்களுக்கோ சை செய்யறவங்களுக்கோ எந்த இடையூறும் இல்லாமல் அந்த பணிகள் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. என்ன அதான் சொன்னதுல இருந்து வாங்கி கொடுத்து தொழுகையில சலாம் கொடுக்கிற வரைக்கும் எந்த டென்ஷன் இல்ல, சலாம் கொடுக்கிற வரைக்கும் எந்த டென்ஷன் இல்லாம போய்கிட்டு இருக்குது. அதனால நம்ம அந்த தவாப் சை செய்யும் பொழுது இடங்களை மாத்தி விடுவாங்க, ரூட்டுகளை மாத்தி விடுவாங்க. அதுல நீங்க வளமே வந்துட்டு இருக்கிற உங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. இப்ப சென்ற வாரம் நம்ம மலேசியா போகும்பொழுது நம்ம தவாப் முடிச்சுட்டு சை போற நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள கொஞ்சம் சுத்த விட்டு வருவா வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்ப சை சஃபாவுக்கு வந்தோம். ஏற்கனவே வருவாவே போயாச்சு. ரூட் அப்படி விட்டா அந்த நேரத்துல நேரம் அனுசரிச்சு அவங்க ரூட் கிளியர் பண்ணி விடுவாங்க. அதுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஹரம் நம்முடைய ஹரம், நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான ஹரம். அந்த நேரத்துல கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டு என்ன இப்படி எல்லாம் போட்டு அலக்கழிக்கிறாங்க நம்ம சொல்லக்கூடாது. கூட ஒரு 50-100 அடி நடக்கிறதுனால அது உண்மையாகத்தான் இருக்கும். குளிர்தலம் என்பதன் காரணமாக பொறுத்துக் கொள்ள வேண்டும். இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறோம். அது மாதிரி தவாஃப் முடிச்சிடறோம், 2 ரக்அத் தொழுதுறோம். சம்சம் தண்ணீர் அருந்தியவர்களாக சம்சம் தண்ணீர் அருந்தும் பொழுது அந்த நேரத்துல என்ன துஆ? அல்லாஹ் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஹலாலன் தய்யிபன் வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா என்று சொல்லக்கூடிய அந்த துஆ முடியவர்களாக நம்ம சை செய்வதற்கு சஃபா மலை குன்றிற்கு செல்றோம். சஃபா மலை குன்றின் மீது நின்று கஅபத்துல் முஷர்ரஃபாவை முன்னோக்கி இறை வசனமாகிய இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அன் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்று சொல்லக்கூடிய அந்த கலிமத்து தௌஹீதுகளை நாம் ஓதிக்கொண்டவர்களாக சஃபாவிலிருந்து மர்வா 1, மர்வாவிலிருந்து சஃபா 2, மீண்டும் சஃபாவிலிருந்து மர்வா 3, மர்வாவிலிருந்து சஃபா 4, சஃபாவிலிருந்து மர்வா 5, மர்வாவிலிருந்து சஃபா 6, சஃபாவிலிருந்து மர்வா 7. இந்த 7வது சுற்றிலே அந்த சை முடிந்துவிடும். இங்கும் 7 சுற்றுக்கள் கொண்டது ஒரு சை ஆகும். இந்த சை செய்யும் பொழுது ஆண்கள் மட்டும் பச்சை விளக்கு எரியும் பகுதியை கடக்கும் பொழுது தொங்கோட்டம் ஓடிக்கொள்ள வேண்டும். தெரிந்தவைகளை ஓதிக்கொள்ளலாம். அதிகமாக கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமத்து தௌஹீதுகளை நாம் அதிகமாக உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். 7வது சுற்று முடிந்தவுடன் நம்முடைய உம்ரா முடிந்து விட்டது. ஆனால் ஒன்று மட்டும் மிச்சம் இருக்கிறது. அந்த எப்படி தவாஃப் முடிந்ததற்கு பிறகு 2 ரக்அத் தொழுகிறோமோ அது மாதிரி சைக்கு 2 ரக்அத் இல்லை. நிறைய பேர் தொழுவாங்க, சைக்கின்ற தொழுகையாக அதை அமைத்துக் கொள்ள முடியாது. ரசூல் அப்படி கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அத்தோடு நம்முடைய சை முடிகிறது. சை முடிந்ததற்கு பிறகு இஹ்ராமில் இருக்கும் பொழுதே தலைமுடி களைய வேண்டும். ஆண்கள் தங்களுடைய தலை முழுவதுமாக முட்டையடித்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் தங்களுடைய முடியிலே ஒரு அங்குலத்தை கத்தரித்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய உம்ரா முடிவதற்கான அந்த அடையாளமாக அமைகின்றது. அதற்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் ஹரம் ஷரீஃபை தவிர பிற இடங்களில் நாம தொழுகிறதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் இருக்கக்கூடிய அறைகளே தொழுகிறது அப்படி கடமையை கிடைக்கிறது இல்லாம நம்ம ஹரம் ஷரீஃபில் தொழுவதற்காகவும் ஹரம் ஷரீஃபில் உம்ரா செய்வதற்காகவும் வந்திருக்கின்றோம். அதனால் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே நாம் ஏதாவது காரியங்களை அமல்களை நாம் பொடுபோக்காக விட்டுவிட்டால் அது மௌத் வரைக்கும் உறுத்தலாகவே இருக்கும் என்பதை எச்சரிக்கையோடு அமைத்துக் கொண்டவர்களாக ஹரம் ஷரீஃபில் தொழுகையை முழுவதுமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய காலங்கள்ல முற்றிலும் முழுவதுமாக சம்சம் தண்ணீரை மட்டுமே அருந்துவதுமாக நமக்கு ஊர்ல உள்ள தண்ணீர் கிடைக்காது. அதுல கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். என்னதான் நமக்கு மாவு தஹலியா என்று சொல்லக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் நமக்கு வந்தாலும் நம்ம அந்த தண்ணியெல்லாம் குடிக்காம நம்ம சம்சம் தண்ணீரை மட்டுமே நம்ம குடிச்சுக்கணும். அந்த மாதிரி நம்முடைய சையை முடித்துக் கொள்கிறோம். இருக்கக்கூடிய நேரங்கள்ல சம்சம் தண்ணீரை அருந்துதல், அதே போன்று திருக்குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் உங்களுக்கு இங்க 10 நாட்கள் நேரம் இருக்கு. ஒரு நாளைக்கு 5 தவாஃப்கள் குறைந்தபட்சம் செய்தாலும் கூட, ஒரு தவாஃபில் 1 ஜுஸு ஓதினாலும் கூட 5 தவாஃபில் 5 ஜுஸு ஆச்சு. 6 நாட்கள்ல ஒரு குர்ஆனை முழுவதுமாக முடிக்க முடியும். அவ்வாறு நீங்கள் குர்ஆனை முழுவதுமாக முடித்தால் தவாஃபில் முடித்த குர்ஆன் என்பது ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு குர்ஆனாக இருக்கும். ஒரு நேரங்களில் குர்ஆன் ஓதி முடிச்சிருப்பீங்க, ஆரம்பிச்சு முடிச்சிருப்பீங்க. இந்த தவாஃபில் ஒரு குர்ஆன் முடிக்கிறது உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு ரொம்ப ராகத்தை கொடுக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வத்தையும் கொடுக்கும். அதனால உங்களுக்கு மத்தியில அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஏற்படுத்தி கொடுங்கள் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள். அதே போன்று கஅபத்துல் முஷர்ரஃபா அந்த வளாகத்துல ஏதாவது ஒரு இரவு தங்குதல் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கலாம். அதாவது இதெல்லாம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நான் சொல்ற இடத்துக்காக இல்ல, உங்க விருப்பத்தை பொறுத்தது. ஏதாவது ஒரு இரவு இஷா தொழுதுட்டு இரவு சாப்பிட்டுட்டு நாங்க ஹரம் ஷரீஃபிலேயே தங்கி இருந்து, ஏனென்றால் நம்முடைய வசதிக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்லா சொல்றான்,
அன்தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்காஇ ஸுஜூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் சொல்றான், இங்க நிறைய மக்கள் வருவாங்க, வந்து தவாஃப் செய்வாங்க, இரவு தங்குவாங்க, தொழுவாங்க, அவங்களுக்காக இந்த ஆலயத்தை நீங்கள் சுத்தப்படுத்துவீங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனம் அது. அப்ப அந்த ஒரு வசனத்துக்கு கட்டுப்பட்டவர்களா ஏதாவது ஒரு இரவு, சரியா, ஏதாவது ரூம் எடுக்க சொல்லிட்டு ரூம் எடுத்து கூட சொல்லி போய் அங்கே போய் தங்க சொல்றாங்க, தயவு செய்து நடப்பீங்களா? அப்படி தூக்கமா எல்லாருக்கும் நிறைய தூங்குறாங்க கூட இல்லையா? ஓகே, நல்லது தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு இரவு முழுவதுமாக நீங்கள் இஷா முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டு, ஏன்னா அதுல வந்து அவங்களாம் குர்ஆன் ஓதலாம், இறை தியானம் செய்யலாம், 2 ரக்காத்தா நஃபில் தொழலாம், கொஞ்சம் களைப்பா இருந்தா ஓய்வு எடுத்துக்கலாம், திரும்ப எந்திரிச்சு ஒழு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரியா அவங்களை அமைத்துக் கொண்டு தஹஜ்ஜுத் ஃபஜ்ர் வரைக்கும் நீங்க இருந்துட்டீங்கன்னா அந்த இரவும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவாக இருக்கும். அந்த இரவு நீங்க இருக்கும் பொழுது உங்கள் மனசுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் கேட்போம். அல்லாஹ் கிட்ட எல்லாத்துக்கும் இந்த ஆர்வம் இருக்கும், அந்த ஆர்வத்தை நிறைவேற்றுங்கள். உங்கள் எல்லாருடைய துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்யும். இவைகளெல்லாம் ஒரு ஆர்வம் ஊட்டுவதற்காக சொல்லப்படக்கூடிய செய்தியாகும்.